ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான வாழைப்பூ கோலா உருண்டை செய்ய போகிறீங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோலா உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 10 கிராம் மீல் மேக்கரை எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் உடைச்சக்கல் எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம், 10 பல் பூண்டு, 1 இன்ச்சில் இஞ்சியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். அடுத்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச மீல் மேக்கரை சேர்த்து இது முழுகிற அளவுக்கு சுடு தண்ணியை சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் மீல் மேக்கரில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் வெளியில் வருங்க. இப்போது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இதை டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவும் பொன்னிறமாக வதங்காமல் லைட்டாக வதங்கினா போதுங்க. இது ஒரு 3 நிமிஷம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு ஒரு பட்டை, 2 லவங்கம், நம்ம எடுத்து வச்சு இஞ்சியை சேர்த்து 6-7 பல் பூண்டை சேர்த்து 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து தண்ணியில் ஊற வச்ச மீல் மேக்கரை நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்ஸர் ஜாரில் நம்ம வதக்கி வச்ச வாழைப்பூ சேர்த்து எடுத்து வச்ச உடைச்சக்கல்லையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து லைட்டாக தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதும் இது பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீல் மேக்கரும் வாழைப்பூ நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 டேபிள் டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு கோலா பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை உருண்டையாக உருட்டி ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். நீங்கள் உருண்டை சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது மாவு திரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடல மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை திரியாமல் நல்லா வரும். இப்போ நம்ம கோலா உருண்டை சூப்பராக ஃப்ரீ ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இதே மாதிரி எல்லா கோலா உருண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான வாழைப்பூ கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் வாழைப்பூ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். வாழைப்பூ சாப்பிடாத பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த ஹெல்த்தியான கோலா உருண்டை ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.